Hi students, today we see hysteresis. An important characteristic of ferromagnetic material is that the variation of magnetic induction vector B with magnetizing field H vector is not linear. It's not linear means it's not a straight line. So H magnetizing field vary பண்ண the magnetic induction B value கண்டினியூஸாக கிராஜுவலாக வேரி ஆகலை. ஒரு சம்திங் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இது வேரி ஆகும்போது இதுவும் வந்து என்ன ஆகலை, கரெக்டாக கிராஜுவலாக வேரி ஆகலை. அப்போ நமக்கு வந்து வி கான் கெட் ஸ்ட்ரெயிட் லைன். அந்த கிராஃபில் வந்து என்ன கிடைக்காது, ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்காது. ஸோ தட்ஸ் வை வி கால் த நாட் லீனியர். ஸோ திஸ் வேரியேஷன் B by H is equal to mu is not a constant. இது வந்து ஒரு constant கிடையாது. See here, this is a A point. This is a x-axis ல will take the magnetizing field. Y-axis ல will take the magnetic induction B. Okay, magnetic induction B, or we'll call it the flux density. Okay. Now just gradually increasing the magnetizing field. So that time the magnetic induction also increased, but not a straight line, just a slight variation. Light or changes order. Magnetizing field வந்து it reaches to the maximum we will give. அதாவது ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்து ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணி அந்த மேக்னடைசிங் ஃபீல்டை நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஸ்பெசிமென் அந்த மெட்டீரியலினுடைய ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத அந்த கிராஃப் வந்து ஷோ பண்ணுது. ஸோ ஜஸ்ட் கிராஜுவலாக கர்வ் டைப்பில் செய்யாது. இட் ரீச்சஸ் அந்த ஸ்பெசிமெனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இட் ரீச்சஸ் டு த சேச்சுரேஷன் லெவல். அதாவது அது எவ்வளோ ப்ராப்பர்ட்டி அக்செப்ட் பண்ண முடியுமோ, மேக்னெட்டிக் ஃபீல்டை அக்செப்ட் பண்ண முடியும், அவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணிடுச்சு. அதுக்கு மேலே அதனால் முடியல. தட் இஸ் கால்டு த சேச்சுரேஷன் லெவல். ஸோ இட் ரீச்சஸ் த சேச்சுரேஷன் பாயிண்ட் C. ஓகே, தென் ஆஃப்டர் திஸ் பாயிண்ட் யூ வில் ரெடியூஸ். அதாவது இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு ஹச்சை ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஆப்போசிட் டேரக்ஷனில் இந்த ஏலேருந்து இந்த பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அந்த. ஸோ அப்படி ஆப்போசிட் டேரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணும்போது இது வந்து என்ன ஆகணும், இப்போ சடனாக இந்த மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 0 பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுறோம் இந்த இடத்துக்கு. அதாவது கிராஜுவலாகவோ சடனாக கொண்டு வரும்போது இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வேல்யூ தட் இஸ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் டஸ் நாட் கம்ஸ் டு 0. இப்போ H 0ல் இருக்கும்போது இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எங்கே வரல, 0 பாயிண்ட்டுக்கு வரல. இது வந்து எங்கே இருக்குன்னா ரீடென்டிவிட்டி இந்த D அப்படிங்கிற பிளேஸில். இந்த நெக்ஸ்ட்டு இந்த மேக்னடைசிங் ஃபீல்டை ரிவர்ஸ் டைரக்ஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து அதே பாத்தில் ரிட்டர்ன் ஆகலை. இட் ரிட்டர்ன் டு த ஒரு அனதர் பாத், ஒரு அனதர் வேல தான் அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ரிட்டர்ன் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்து என்ன ஆகுது, இதுலேருந்து இது வரைக்கும். So it reaches the magnetizing field value will be equal to 0. That time the magnetic induction or flux density does not equal to 0. இது எங்கே இருக்குது, ஒரு ரீடென்டிவிட்டி. அதாவது திரும்ப அதுக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு அந்த மெட்டீரியலில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு ஃப்ளக்ஸ் இருக்குது. அப்போ அந்த மெட்டீரியலினுடைய கேரக்டர் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கர்வ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே, ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டை ரிவர்ஸ் டைரக்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணோம், திரும்ப ரிவர்ஸ் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரோம். H is equal to 0. தட் டைம் மேக்னெட்டிக் ஃபீல்டு B வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நாட் ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஈக்குவல் டு அதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ரீடென்டிவிட்டி. ஸோ saturation magnetization is defined as the maximum point up to which the material can be magnetized by applying the magnetizing field. This is called the saturation position. Okay. The next remanence is defined as the ability of the materials to retain the magnetism in them even after the magnetizing field disappears. H is equal to 0 அப்படிங்கும்போதும் இந்த இடத்துல இது என்னன்னு சொல்கிறாங்க, இந்த பொசிஷன் தான் ரெமனன்ஸ் ஆர் ரீடென்டிவிட்டி. இது H 0வாக இருக்கும்போதும் இந்த மெட்டீரியலில் கொஞ்சம் அதுக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்குது.
ஸோ அதனால தான் அது வந்து என்ன ஆகலை, இந்த இந்த இடத்துக்கு வராமல் இங்கே இருக்குது டி அப்படிங்க. தட் இஸ் கால்ட் த ரீடென்டிவிட்டி. ஓகே, அகைன் அது கம்ப்ளீட்டாக அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மேக்னடைசிங் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஒரு ஆஃப்டர் சம் டைம் அந்த மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு அந்த மேக்னடைசிங் ஃபீல்டு ரிமூவ் பண்ணும்போது அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகி இட் கம்ஸ் டு த ஜீரோ. ஸோ தட் இஸ் கால்டு த கோயர்சிவிட்டி. அதாவது கம்ப்ளீட்டாக அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது இந்த இடத்துல நம்ம வேனிஷ் ஆயிடுது. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வேனிஷ் ஆயிடுது. தட் இஸ் கால்டு த கோயர்சிவிட்டி. கோயர்சிவிட்டினா அதாவது ரிமூவ் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணுறது. ஓகே, நம்ம அகைன் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த கர்வ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ரீச்சஸ் டு த எஃப் பாயிண்ட். ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அதனுடைய ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணும்போது ஒரு சேச்சுரேஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை அக்செப்ட் பண்ணுமோ அவ்வளோ ஃபீல்டு அக்செப்ட் பண்ணுது. தென் அகைன் இந்த ஹச்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், லைட்டை டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த கர்வ் எந்த டைரக்ஷன் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டால் ஜி டு கே அண்ட் தென் என்ன அப்படின்னு கேட்டால் இட் ரீச்சஸ் டு த சி. ஸோ த கம்ப்ளீட் அந்த வந்து என்ன அப்படின்னு கேட்டால் சிடிஇஎஃப்ஜி கேசி ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், called one complete cycle. So why we need this and the hysteresis loop? ஏன் இந்த hysteresis loop நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்பெசிமென் ஆர் மெட்டீரியலை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் வி நீட் பெர்மனன்ட் மேக்னெட் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட் ஆர் கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், மேக்னெட்டை வி ஆர் யூஸிங். ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன மெட்டல் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஹிஸ்டரிசிஸ் லூப் வச்சு இதனுடைய கர்வ் வந்து பிளாட் பண்ணிட்டு தான் அதை அதனுடைய பர்பஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, next coercivity, definition of coercivity: the magnitude of the reverse magnetizing field for which the residual magnetism of the material vanishes is called its coercivity. The magnitude of the reverse magnetizing field. ரிவர்ஸ் மேக்னடைசிங் ஃபீல்டில் அந்த ரெசிடியல் மேக்னட்டிசம் அதுக்கிட்ட ஒரு அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஹச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கும் போதும் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு இல்லையா, அதை தான் ரெசிடியல் மேக்னட்டிசம் சொல்கிறோம். அதையும் நம்ம என்ன எது கொண்டு வரோம், ரெசிடியல் மேக்னட்டிசம் ஆஃப் த மெட்டீரியல் வேனிசஸ், எப்போ அது மறைதோ அந்த பாயிண்ட் தான் வில் கால்டு த கோயர்சிவிட்டி. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் கோயர்சிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட்டு ஹிஸ்டரிசிஸ். Hysteresis means phenomenon of lagging of magnetic induction behind the magnetic field is called hysteresis. ஸோ அந்த ஹிஸ்டரிசிஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேக்கிங் ஆஃப் மேக்னட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் தி மேக்னடைசிங் ஃபீல்டு. ஸோ அந்த மேக்னடைசிங் ஃபீல்டுக்கு பின்னாடி தான் மேக்னட்டிக் இண்டக்ஷன் இருக்குது. இதனுடைய வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கும்போதும் இது வந்து கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பின்னாடி இருக்குது, லேக் ஆகிட்டு இருக்குது. அதுதான் லேக்கிங் ஆஃப் மேக்னட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்டு is called hysteresis. Hysteresis means lagging behind. Okay, this closed curve, the closed curve என்ன அப்படின்னு கேட்டா A C D E F G K Z is called hysteresis loop and it corresponds to one cycle of magnetization. இப்போ இதில் AD AG அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ரெசிடியல் மேக்னட்டிசேஷன். இந்த ஏடி அப்படிங்கிறது ரெசிடியல் மேக்னட்டிசம். தென் நெக்ஸ்ட்டு ஏஜி ஆல்சோ ரெசிடியல் மேக்னட்டிசம். ஏஇஏகே ஏஇ அண்டு ஏகே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் கோயர்சிவிட்டி, அதாவது கம்ப்ளீட்டாக அங்கே மேக்னட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆயிடுது, வேனிஷ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த சேச்சுரேஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இது வந்து ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு. நம்ம இந்த ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் மேக்னடைசிங் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பக்கம் பார்க்குறோம். இதை இந்த சைடில் கொண்டு வரும்போது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இது என்ன அப்படின்னு கேட்டால் ஆப்போசிட் டைரக்ஷன். இது ரெண்டுமே நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல கிராஃபில்,
அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ அதாவது பேஸ்ட் ஆன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த ஹிஸ்டரிசிஸ் லூப். இந்த லூப் ஒவ்வொரு ஸ்பெசிமனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்பெசிமன் நம்ம வந்து என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்தா போல் இங்கே வந்து என்ன இருக்கும், அதாவது இந்த லூப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையே அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் லூப்பில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இதில் வந்து இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸே இந்த லூப்பை பேஸ் பண்ணி சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், ஹார்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் அந்த கார்பன் ஸ்டீலுக்கு நமக்கு இந்த ரெட் கலர் கர்வ் கிடச்சிருக்கு அந்த ஸ்பெசிமனை யூஸ் பண்ணும்போது. சிலிக்கன் ஸ்டீல் அது வந்து சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸு. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் கர்வ் அந்த லூப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ த கம்பேரிசன் ஆஃப் டூ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டரிசிஸ் லூப். அந்த ஹிஸ்டரிசிஸ் லூப்பை பேஸ் பண்ணி ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளாஸிஃபை அந்த லூப்பை பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் லூப்பில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெர்மனன்ட் மேக்னட்ஸ். பெர்மனன்ட் மேக்னட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்கெல்லாம் பெர்மனன்ட் மேக்னட் தேவை, அப்போ அதனுடைய மெட்டீரியல்ஸ்க்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணும். ஒரு பெர்மனன்ட் மேக்னட்டை யூஸ் பண்ணணும்னா அந்த மெட்டீரியல் எதை பெர்மனன்ட் மேக்னட்ஸாக யூஸ் பண்ணுறோம், ஸ்டீல் அண்ட் அல்னிக்கோ. அப்போ அந்த ஸ்டீலுக்கும் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி போட்டு பார்த்துட்டு தான் நம்ம பெர்மனன்ட் மேக்னட்டை அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணும்னா ஹை ரீடென்டிவிட்டி, அந்த காந்த தேக்குத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க ரீடென்டிவிட்டி, அது ரொம்ப தேக்குத்தன்மை அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும். எதற்கு, ஸ்டீல் அண்டு அல்னிக்கோக்கு. அப்போ தான் அது பெர்மனன்ட் மேக்னட்டை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஹை கோயசிவிட்டி அண்ட் ஹை பெர்மியபிலிட்டி are suitable for making permanent magnets. Then next is electromagnet. Electromagnetic example என்ன, soft iron and mu metal. இந்த எலக்ட்ரோமேக்னட்ஸோட ஸ்பெஷல் என்ன, ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி, லோ லோ ரீடென்டிவிட்டி அண்ட் லோ கோயசிவிட்டி. இதெல்லாம் எலக்ட்ரோமேக்னட்டாக யூஸ் பண்ணுறதுக்குரிய அந்த கேரக்டர் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எலக்ட்ரோமேக்னட்டாக யூஸ் பண்ண முடியும். தென் எக்ஸாம்பிள் ஆஃப் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுறது எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி அண்ட் லார்ஜ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் thin hysteresis loop with smaller area are needed to design transformer cores. Okay, thank you students.